ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் ஹோம் கிச்சன். இந்த வீடியோவில் கம்பு மாவு வச்சு நம்ம ஒரு கம்பு கஞ்சி ரெடி பண்ணலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கம்பு மாவு பார்த்திங்கன்னா 130 கிராம்ஸ் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நல்லா கட்டி இல்லாமல், கட்டி இருந்துச்சுன்னா சமைக்கும் போது கஷ்டமாக இருக்கும். அதனால் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி அதை ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு 2 கப் தண்ணி ஊற்றி அதுக்கு சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் சால்ட்டு போட்டு அதை ஃபஸ்ட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவு, அதை எடுத்து இதில் ஊற்றணும். அந்த மாவை எடுத்து இதில் ஊற்றிட்டு உடனேவே நீங்கள் கரண்டி வச்சு கலக்க ஆரம்பிச்சிடணும். நீங்கள் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா கூட அது அப்படியே கட்டிப்பட்டுடும். அதனால் ஊற்றின அடுத்த நிமிஷமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கலக்கிற மாதிரி இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேம் வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்டினியூஸாக கலக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு மாதிரி அல்வா மாதிரி ஆகிடுங்க. அந்த ஸ்டேஜ் அல்வா மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது வரைக்கும் நீங்கள் கலக்கிட்டே இருக்கணும். நல்லா க்ளாஸியாக இருக்கும் அது. அந்த ஸ்டேஜ் வரும்போது நல்லா கலக்கிட்டே இருங்க. அதில் எங்கேயுமே கட்டிப்படாமல் கலக்கிட்டே இருங்க. ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா மாவு உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் அந்த கட்டியெல்லாம் உடச்சி நல்லா கலரிக்கிட்டே இருங்க. நல்லா கலரி முடித்த பிறகு உங்களுக்கே தெரியும், ஓஹோ இது நல்லா வந்துருச்சு அப்படின்றது உங்களுக்கே பார்த்தாலே தெரிஞ்சிடும். நல்லா க்ளாஸியாக இருக்கும் பார்க்கும்போது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு கப்பில் தண்ணி எடுத்து அதில் உங்கள் கையை நனைச்சி இதை தொட்டு பாருங்கள். சூடு வச்சுக்காதீங்க, உள்ளே போய் கை வச்சிடாதீங்க. ஜஸ்ட்டு மேலே அப்படியே டேப் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜஸ்ட்டு மேலே டேப் பண்ணும்போது அது அப்படியே ஒட்டாமல் வந்துச்சுனாலே மாவு ஃபுல்லாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால் அதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுடணும். ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம அதை பால் பண்ணிக்கலாம். மூடி போட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா மேலே அப்படியே கொஞ்சம் காஞ்சா மாதிரி ஆகிடும். மேலே இருக்க இடம் ஃபுல்லுமே உங்களுக்கு காஞ்சா மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு கஞ்சி வர அளவுக்கு தேவையான அளவு தண்ணி வேணால் அதில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஊற்றி வச்சுட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இன்னொரு பவுலில் தண்ணி வச்சு நம்ம இந்த மாவை ஒரு பால்ஸாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். சூடு இருக்காமல் உங்கள் கையில் பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி டேப் பண்ணி தண்ணியில் நனைச்சி எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பால்ஸை ரெடி பண்ணுறீங்க. பால்ஸை ரெடி பண்ணி அது உள்ளே போட்டு வச்சுருங்க. இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஒரு கப் மாவு உங்களுக்கு கிடைக்கும். எல்லாருமே நல்லா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் குடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் பால்ஸை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது பண்ணுறது என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் அப்படியே மூடி வச்சுட்டு அடுத்த நாள் மார்னிங் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் மேலெல்லாம் அப்படியே உங்களுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு கப் மாவு தான் போட்டிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/4 கப் மாவுக்கு மேலே ஃபுல்லுமே அப்படியே கட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும். அப்படியே அடை மாதிரி ஆகிடும். நீங்கள் அப்படியே மூடி வச்சிங்கன்னா. அப்படி மூடி வைக்காமல் கொஞ்சம் தண்ணி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் மார்னிங் கஞ்சி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இதை நல்லா கரைச்சி உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ நல்லா தயிர் ஊற்றி சாப்பிடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வெறுமனே கஞ்சி கூட குடிக்கலாம், நல்லா தான் இருக்கும். பட் தயிர் ஊற்றி அதை நல்லா கலக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா ஒன்று என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ நல்லா திக்கு தயிரை ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு அதில் உப்பு செக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உங்களுக்கு உப்பு தேவைப்படுதுன்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் உப்பு நான் ஆட் பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அது எனக்கு பத்தலை. அதனால் நான் திருப்பி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணேன். உப்பை ஆட் பண்ணி கரைச்சிக்கிட்டேன். ஃபுல்லாக கரைச்சிட்டு அவ்வளோதாங்க, நம்ம கம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. பேர்ல் மில்லட் போரேஜ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்காக நல்லா ஆனியனை சாப் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஆனியன்ஸை இதில் ஆட் பண்ணி நம்ம டம்ளரில் ஊற்றி கொடுக்க வேண்டியதுதான். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க.
நம்ம அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸாவது நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எப்போவுமே அந்த மாதிரி நம்ம செய்யாமல் அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் இந்த மாதிரி நம்மளுடைய பாரம்பரியமான ரெசிபீஸில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும். நம்ம உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது இல்லையா? ஸோ செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வீக்லி ட்வைஸாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங். Stay healthy. Stay happy. See you again.